ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி பார்க்க போகிறது முருங்கைக்கீரை க்ளீனிங் பார்த்துட்டு, அப்புறம் அது பொரியல் எப்படி செஞ்சு சாப்பிட்லாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் டிப்ஸ் பார்க்கலாம். முருங்கைக்கீரையை பறிச்சுட்டு வந்த உடனே அல்லது கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தோடனே ஒரு கவரில் போட்டு வச்சிட்டிங்கன்னா ஒரே நைட்டில் இப்படி உதிர்ந்துடும். தண்டு தனியாக வந்துடும், அதோட இலைகள் தனியாக வந்துடும். நம்ம இப்படி தட்டில் போட்டு பழுத்த இலை, புள்ளி புள்ளியாக இருக்கிற இலை, பூச்சி கடித்த இலை இதெல்லாம் எடுத்துருங்க. சின்ன சின்ன தண்டெல்லாம் சமைச்சிக்கலாம், கொஞ்சம் பெரிய தண்டை மட்டும் எடுத்துருங்க. எந்த கீரையாக இருந்தாலும் சீக்கிரம் சமைச்சிடலாம், க்ளீன் பண்ணுறது தான் வேலை. நீங்கள் என்னோடய வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முருங்கைக்கீரையில் ஏராளமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குதுங்க. இரும்புச்சத்து இருக்குது, நார்ச்சத்து இருக்குது, நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டி கொடுக்கும். இந்த மாதிரியெல்லாம் முருங்கைக்கீரையை இந்த மாதிரி தண்ணியில் போட்டு அலசிக்கலாம். நீங்கள் உப்பு 1/2 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் போட்டு கூட அலசலாம். அப்போ முருங்கைக்கீரை ஈஸியாக கையில் ஒட்டாமல் வரும். நான் இப்போ அப்படியே கழுவுறேன். தண்ணியில் போட்டு கழுவி இந்த மாதிரி சல்லடையில் போட்டுட்டிங்கன்னா அது கீழே விழுகாது. அந்த இலையெல்லாம் இந்த மாதிரி தண்ணியில் போட்டு அலசும்போது, அதாவது மேலால் இலையெல்லாம் வந்துடும், கீழே தண்டெல்லாம் நின்றுக்கும். நிறைய தண்ணி விட்டு அலசும்போது இலையெல்லாம் மேலே வந்துடும். சமைக்கிறதுக்கு ஈஸியாக எடுத்துக்கலாம். உணவே மருந்து, மருந்தே உணவுன்னு சொல்லுவாங்கள்ல, அது இந்த கீரைக்கு பொருந்தும். நம்ம இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு வலையில் போட்டுட்டு வச்சிட்டோம்னா வடிஞ்சிரும். பாருங்கள், இங்கே நம்ம எவ்வளோ தண்டெல்லாம் கீழே போய் நிற்கிதுன்னு. சின்ன சின்ன தண்டு தான் நமக்கு வரும், மற்றதெல்லாமே கீழே போயிடும். இப்போ நம்ம இது யூஸ் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ மறுபடியும் 2-3 டைம் கழுவிடலாம். அப்படியே பைப்பில் பிடிச்சிட்டிங்கன்னா நீட்டாக அந்த இதெல்லாம் போயிடும், தூசு ஏதாவது இருந்தால் போயிடும். நல்லா இப்படி அலசணும். உங்களுக்கு கீரை அதிகமாக கிடைக்குது அப்படின்னா வாரத்தில் 2 முறை கூட செஞ்சு சாப்பிட்லாம். முருங்கை கீரை பொரியலாகவோ, குழம்பாகவோ, இல்லை இட்லி பொடி அரைக்கும்போது அதை சேர்த்து அரைக்கிறது, முருங்கைக்கீரை பொடி அந்த மாதிரி சமைச்சு சாப்பிட்லாம். இப்போ வாங்க நம்ம எப்படி தாளிக்கலாம் பொரியலுக்குன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக கடலெண்ணெய் எடுத்துருக்கிறேன். நான் இப்போ அளவாக தான் செய்கிறேன், கொஞ்சமாக தான் செஞ்சு காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ கடுகு, தாளிக்கிற உளுந்தப்பருப்பு போட்டுடலாம். கடலைப்பருப்பு வேணும்னா நீங்கள் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நான் இங்கே சின்ன வெங்காயம், ஒரே ஒரு வரமிளகா சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு பச்சை மிளகா போட்டால் பிடிக்குன்னா வரமிளகா ஒன்று, பச்சை மிளகா ஒன்று மிக்ஸ் பண்ணி போடலாம், இல்லை பச்சை மிளகா மட்டும் போடலாம். வெங்காயம் எண்ணெயில் நல்லா வதங்கி வரக்கு டைம் கொடுக்கணும். இப்போ நீங்கள் இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டிங்கன்னா சீக்கிரமாக வதங்கி வந்துடும். உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துட்டிங்க அப்படின்னா கீரையோட கலர் மாறாது, அப்படியே பச்சையாகவே இருக்கும். அப்புறம் கீரை சமைக்கும்போது ஓப்பனாகவே தான் சமைக்கணும். அப்படியே இப்போ கடாயில் சமைக்கிறீங்க அப்படின்னா அது திறந்தே தான் இருக்கணும், மூடிக்கூடாது. மூடி வச்சு சமைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க அந்த டிப்ஸை. இந்த மாதிரி கீரை கழுவி போட்டதுக்கப்புறமா நல்லா வதக்கி விட்டுட்டு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். கீரையை இரும்பு சட்டியில் சமைச்சா இன்னும் நல்லது. நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், ஒரு தண்டு இருக்குது, அவ்வளோ க்ளீன் பண்ணி கூட. இப்போ சர்க்கரை சேர்த்துருக்கேன் 1/4 ஸ்பூன். கொஞ்சம் அதிகமாக செய்கிறீங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் சர்க்கரை கூட சேர்த்துக்கோங்க. நல்லா இப்படி பரட்டி விட்டுக்கோங்க. அந்த சூட்லேயே கூட வெந்துடும். ரொம்ப நேரம் எடுக்காது, 5லேருந்து 10 நிமிஷத்தில் கீரை பொரியல் ரெடி ஆயிரும். க்ளீன் பண்ணுறது தாங்க டைம் எடுக்கும். பாருங்கள், நான் இப்போ ஓப்பனாகவே தான் வச்சுருக்கேன், க்ளோஸ் பண்ணல. சாம்பாருக்கு முருங்கைக்கீரை குழம்பு செஞ்சாலும் இப்போ தண்ணி 1/4 டம்ளர் ஊற்றிருக்கேன். முருங்கைக்கீரை குழம்பு செஞ்சாலும் அப்படி தான் ஓப்பனாகவே தான் வச்சு, தாளித்ததுக்கப்புறம் கீரை போட்டதுக்கப்புறம் கடாய் ஓப்பனில் தான் இருக்கணும். இப்போ நான் தேங்காய் சேர்த்துருக்கேன். நீங்கள் தேங்காய் இல்லாமல் கூட சாப்பிட்லாம், நல்லா தான் இருக்கும். நான் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துருக்குறேன் தேங்காய் சேர்த்தோன்னா அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சின்ன குழந்தைகள், பெரியவங்க இவங்களுக்கெல்லாம் இரும்புச்சத்து பற்றாக்குறை இல்லாமல் பார்த்துக்கும் இந்த கீரை கொடுக்கும்போது. இதை சாப்பாட்டோடு சேர்ந்து பிசைஞ்சு சாப்பிடலாம், நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ.